ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்க துரந்தர் அப்புறம் யூத் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு துரந்தர் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் வெர்ஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 186 ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் மட்டும் 100 ஷோஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ சோல்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 29 ஷோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பிளாக் பஸ்டரான ரெஸ்பான்ஸ். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா தெலுங்குல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபாஸ்ட் ஃபீலிங்கில் மட்டும் 3 ஷோஸும் சோல்ட் அவுட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஷோஸும் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்தி வெர்ஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 189 ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 113 ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபீலிங்லையும் 51 ஷோஸ் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ தமிழ் வெர்ஷனை விட பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன் நல்ல பெர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கு தேட்டர்ஸில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா வெர்ஷனையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 381 ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 214 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபீலிங்லையும் 83 ஷோஸ் பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி ஃபிலிமுக்கு பார்த்தீங்கன்னா 381 ஷோஸ் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணது இந்த துரந்தர் படம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜவானே பார்த்தீங்கன்னா 300 ஷோஸ் தான் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அடுத்து நம்ம கின் கருணாஸோட யூத் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் வெர்ஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 174 ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 182 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபீலிங்லையும் 13 ஷோஸ் சோல்ட் அவுட்டும் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா போத் துரண்டர் அப்புறம் யூத் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஷோ கவுண்டர் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபீலிங் சோல்ட் அவுட்டில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வீக் டேஸில் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ண போகுதுன்னு.